ராணிப்பேட்டை மாவட்டம் நவல்போர் பகுதியில் காஃபி ஷாப்பில் பள்ளி சீருடையில் ஓரமாக அமர்ந்து பேசிக் கொண்டிருந்த மாணவர்களை திட்டிய ஒரு திமுக நிர்வாகி மாணவரை தாக்கிய சிசிடிவி காட்சிகள் வைரல் ஆகிறது. இதுகுறித்து காஃபி ஷாப் ஊழியரான சக்தி சரண் என்ற இளைஞரையும் தகாத வார்த்தைகளால் திமுக நிர்வாகி திட்டியதாக கூறப்படுகிறது. சென்னையில் நகை கண்காட்சி என கூறி 8 கோடி ரூபாய் மதிப்புள்ள தங்க நகைகளை வாங்கிக் கொண்டு மோசடி செய்ததாக பாதிக்கப்பட்ட 5 நகை கடைகளின் அதிபர்கள் போலீசில் புகார் கொடுத்துள்ளனர். சவுகார்பேட்டையில் தங்க நகைகள் மொத்த வியாபாரம் செய்து வரும் 5 பேரிடம் அதே பகுதியைச் சேர்ந்த முகேஷ், மோனிஷ், சுனில் ஆகிய மூவரும் தொடர்பு கொண்டு மும்பையில் நகை கண்காட்சி நடைபெறுவதாக கூறி மொத்தமாக நகைகளை வாங்கியுள்ளனர். இதை நம்பிய 5 பேரும் 11.97 கிலோ நகைகளை கொடுத்த நிலையில் அவர்கள் நகைகளையும் அதற்குரிய பணத்தையும் திருப்பிக் கொடுக்காததால் யானை கவுனி காவல் நிலையத்தில் புகார் கொடுத்து உள்ளனர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.